இயேசு லூக்கா 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் நம் வாழ்க்கையில் பாவ சோதனைகளும் இடறி விழும் சூழ்நிலைகளும் வருவது இயற்கை. ஆனால் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் இயந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று கூறினார். இங்கு இயேசு சிறியவர் என்று குறிப்பிடுவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகள் அல்லது விசுவாசத்தில் பலவீனமான புதிய விசுவாசிகளை தான். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் நபர்கள் செய்யும் சில விஷயங்கள் அவர்களுக்கு பாவம் அல்ல. ஏனென்றால் அவர்கள் இருதயம் பாதுகாக்கப்பட்டதாக காணப்படும். அவர்கள் எதற்குமே அடிமைப்பட மாட்டார்கள். அவர்கள் மனது எப்போதும் தேவனை துதித்து கொண்டிருக்கும். அவர்கள் மனது தேவையற்ற காரியங்களை சிந்திக்கவோ அவற்றிற்கு இருதயத்தின் கதவை திறக்கவோ செய்யாது. ஆனால் அவர்கள் பேச்சுகளோ ஆலோசனைகளோ செயல்பாடுகளோ மற்றொரு விசுவாசியை இடறல் அடைய செய்தால் அது ஒரு பிரச்சனையாக மாறும். இதைதான் பவுல் ரோமர் 14:21 சொல்லும்போது, மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதை ஆகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நலமாயிருக்கும் என்கிறார். யூதர்கள் வெளிப்புறமான மதம் மற்றும் சமுதாயம் தொடர்பான சடங்குகளில் கவனம் செலுத்தி உள்ளான ஆவிக்குரிய மாற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காததை இயேசு பார்த்து, தேவன் தூய்மையான இருதயத்தையும் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிவதையுமே விரும்புகிறார் என்று சொன்னார். இயேசு வெளியரங்கமான உணவு, உடை, பழக்க வழக்கங்கள் போன்ற கலாச்சாரம் சார்ந்த சட்ட திட்டங்களை விட நேர்மை, தூய்மை மற்றும் அன்பை முக்கியத்துவப்படுத்தினார். ஆனால் இயேசு தந்த அந்த சுதந்திரத்தை விசுவாசத்தில் பலவீனமானவர்களுக்கு இடறல் உண்டாக்காத விதத்தில் அனுபவிக்க வேண்டும். எனவேதான் பவுல் கொரிந்தியர் 8:13 கூறும்போது, போஜனம் என் சகோதரனுக்கு இடறல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடறல் உண்டாக்காத படிக்கு என்றைக்கு மாம்சம் புசியாதிருப்பேன் என்கிறார். விசுவாசத்தின் நிமித்தம் வந்த உங்கள் சுதந்திரம் ஒரு புதிய விசுவாசிக்கு இடரலாயிராதபடிக்கு கவனமாக செயல்படுங்கள். சிலர் தங்களுடைய பேச்சாலும் நடவடிக்கைகளாலும் மற்றவர்களை பாவத்தில் விழ பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று இயேசு கூறுகிறார். இதை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக 3 உதாரணங்களை கூறுகிறேன். சில சபைகளில் விசுவாசிகளுக்கு ஆறுதல் சொல்லும் போதும் ஜெபிக்கும் போதும் எப்போதும் உலக பொருள், வேலை மற்றும் தொழில் வெற்றியை முக்கியத்துவப்படுத்துகின்றனர். இது விசுவாசிகளை தேவனுடைய மேலான ஆசீர்வாதங்களை விட்டு பணத்தை தேட வைக்கிறது. அவர்களை நித்திய வாழ்வை குறித்த சிந்தையே இழக்க வைக்கிறது. 2வது உதாரணம், ஒரு புதிய விசுவாசி சில பழக்க வழக்கங்களை விட முடியாமல் போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களுடைய சபை போதகர், இப்படிப்பட்ட காரியங்களை இவ்வளவு சீரியஸாக எடுத்து கவலைப்படாதே, இயேசு உன் இயலாமையை புரிந்து கொள்வார், அவர் உன்னை மன்னிப்பார் என்று சொல்கிறார். இப்போது அந்த விசுவாசி பாவத்திற்கு எதிராக போராடுவதையே நிறுத்திவிட்டு அது பெரிய விஷயம் அல்ல என்று நினைக்கிறார். தேவன் மன்னிப்பார் என்ற நம்பிக்கையில் அவர் தனது பழைய பாவ வாழ்க்கையை தொடர்கிறார். 3வது உதாரணம், ஒரு விருந்தில் முதிர்ச்சி அடைந்த ஒரு விசுவாசி திராட்சை ரச மதுவை குடிக்கிறார். அப்போது முன்பு போதைக்கு அடிமையாகி விடுபட்ட அவரது நண்பரும் அவருடன் இருக்கிறார். அந்த விசுவாசி தனது நண்பரை ஒரு சிப் குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறார். இது அவரை மீண்டும் நிறுத்திய போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கி இழுத்து செல்கிறது. ஆன்மீக முதிர்ச்சி என்பது நீங்கள் எப்படி பரிசுத்தமாய் வாழ்கிறீர்கள் என்பதை மட்டும் பற்றியது அல்ல. அது
உங்கள் சக விசுவாசிகளையும் நீங்கள் எவ்வளோ நன்றாக புரிந்து நேசித்து பாவ சோதனைகளை அவர்கள் முன் வைக்காமல் விலக்குகிறீர்கள் என்பதையும் பற்றியது. எனவே பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காமல் நடந்து கொள்ளுங்கள். ஆமேன்.